அன்று இரவு அவர்கள் தங்களது அறையில் அமர்ந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் ஒரு மெல்லிய இசையை ஒலிக்கவிட்டு வித்யாவை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். வித்யா, விக்ரம் அண்ணன் நித்யா அண்ணி மாதிரி நாம ஆக்ரோஷமா இல்லைனாலும் நம்ம காதல் எப்பவும் இந்த நிலா மாதிரி அமைதியா அழகா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றான். வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, நிச்சயமா அர்ஜுன், நீங்க தான் என் உலகம் என்று சொல்லி அவனது இதய துடிப்பை கேட்டுக்கொண்டே உறங்கினாள். அர்ஜுன் மற்றும் வித்யாவின் அந்த அழகான படிப்பு செஷன் மற்றும் ஒருவருக்கொருவர் காட்டிய அந்த புரிதல் அவர்களின் காதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. வித்யாவின் செமஸ்டர் தேர்வுகள் நெருங்கிவிட்டதால் அர்ஜுன் அவளுக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னராகவே மாறிவிட்டான். தேர்வு தொடங்குவதற்கு முந்தைய நாள் இரவு அந்த பெரிய பங்களாவே அமைதியாக இருந்தது. வித்யா தனது அறையில் மேஜை விளக்கை மட்டும் எரியவிட்டு தலையில் ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் மெல்ல கதவை திறந்து உள்ளே வந்தான். அவனது கையில் ஒரு தட்டில் நறுக்கிய ஆப்பிள் துண்டுகளும் ஒரு கிளாஸ் சூடான பாலும் இருந்தது. என்ன வித்யா, இன்னும் அந்த புத்தகத்தை நீ விடலையா? கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு பாரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடி என்று அர்ஜுன் அவளது பின்னால் நின்று அவளது தோள்களை மெல்ல அழுத்தி விட்டான். வித்யா அப்படியே சாய்ந்து அவனது கையை பற்றி கொண்டாள். அர்ஜுன், இந்த அக்கவுண்ட்ஸ் பேப்பர் மட்டும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது தப்பாயிடுமோன்னு நடுக்கமா இருக்கு என்று அவள் சொல்ல அர்ஜுன் அவளது இருக்கையை தன் பக்கமாக திருப்பினான். அவளது மடியில் அமர்ந்து அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன், வித்யா, அர்ஜுனோட பொண்டாட்டி என்னைக்கும் தூக்க மாட்டா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த பயத்தை முதல்ல தூக்கி போடு. நீ எக்ஸாம் எழுத போறது மார்க்குக்காக மட்டும் இல்லை, உன்னோட அறிவுக்காக. ஸோ ரிலாக்ஸாக எழுது, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொல்லி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். அந்த முத்தம் அவளுக்கு 1000 டானிக் குடித்தது போன்ற ஒரு தெம்பை கொடுத்தது. மறுநாள் காலை அர்ஜுன் தானே காரை ஓட்டி வித்யாவை காலேஜில் விட சென்றான். காலேஜ் கேட் வந்ததும் வித்யா இறங்க போகும்போது அர்ஜுன் அவளது கையை பிடித்து நிறுத்தியவன், ஆல் தி பெஸ்ட் வித்யா, எக்ஸாம் முடிஞ்சதும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுவேன், நாம வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் என்று கண்ணடித்தான். வித்யா சிரித்துக்கொண்டே, கண்டிப்பா அர்ஜுன் என்று சொல்லிவிட்டு ஓடினாள். வித்யா தேர்வு அறையில் அமர்ந்து பேப்பரை பார்த்தபோது அன்று அர்ஜுன் சொல்லிக் கொடுத்த பல விஷயங்கள் அப்படியே வந்திருந்தன. அவளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது. தேங்க்ஸ் அர்ஜுன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு மிக வேகமாகவும் தெளிவாகவும் தன்னுடைய விடைகளை எழுதினாள். 3 மணி நேரம் எப்படி போனது என்றே அவளுக்கு தெரியவில்லை. தேர்வு முடிந்து வெளியே வரும்போது அர்ஜுன் தனது காரில் சாய்ந்து கொண்டு கோலர்ஸை அணிந்து கெத்தாக நின்று கொண்டிருந்தான். வித்யாவை பார்த்ததும் அவனது முகம் மலர்ந்தது. அதே நேரம் வித்யா ஓடி வந்து அவனை அப்படியே கட்டிக்கொண்டாள். அர்ஜுன், எக்ஸாம் செம்மையா எழுதுன, நீங்க சொல்லி கொடுத்த அந்த பேலன்ஸ் ஷீட்டு அப்படியே வந்திருந்துச்சு என்று குதித்தாள். சுற்றி இருந்த மாணவர்கள் இவர்களை பார்த்து சிரிக்க அர்ஜுன் அவளை மெல்ல விலக்கி, ஏய், இது காலேஜ் டி, வீட்டுக்கு வந்து உன்னோட அன்பை காட்டு என்று கிண்டல் செய்து அவளை காரில் ஏற்றினான். அன்று மாலை அர்ஜுன் அவளை ஒரு அமைதியான நதிக்கரைக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு சிறிய படகில் இருவரும் அமர்ந்து பயணம் செய்தனர். வித்யா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உன் எக்ஸாம் முடிஞ்ச கையோட நாம 2 பேரும் ஒரு வாரம் ஊட்டிக்கு போறோம். அங்க ஒரு காட்டேஜ் கூட புக் பண்ணியிருக்கேன். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீயும் நானும் மட்டும்தான் என்று அர்ஜுன் அவளது காதோரம் கிசுகிசுத்தான். வித்யா திகைத்து போய், நிஜமாவா அர்ஜுன், ஊட்டியா? எனக்கு அங்க போகணும்னு ரொம்ப நாள் ஆசை என்று அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். அர்ஜுன் அவளை தன் மடியில் அமர வைத்து கொண்டு, ஆமா வித்யா, அந்த பனியில அந்த குளிர்ல நீயும் நானும் மட்டும் ஒருத்தர் அணைச்சுக்கிட்டு நினைச்சாலே ரொமான்ஸா இருக்குல்ல என்று வம்பிழுக்க வித்யா வெட்கத்தில் அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். அந்த நதி பயணத்தில் அவர்களின் காதல் அலைகளைப் போல துள்ளி குதித்தது. அர்ஜுன் அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய முத்தத்தை இட்டு, இது வெறும் ஆரம்பம்தான் வித்யா, ஊட்டில உனக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு என்று சொல்லி அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான்.
அந்த பெரிய கடற்கரை பங்களாவின் டைனிங் டேபிளில் காலை உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. விக்ரம் சுவிட்சர்லாந்தில் இருந்து திரும்பி வந்து 2 நாட்கள் தான் ஆகியிருந்தது. நித்யா சமையலறையில் இருந்து சூடாக இட்லிகளை எடுத்து கொண்டு வர கயல்விழி சாம்பார் பாத்திரத்தை மேஜையில் வைத்தாள். சித்தார்த் ஒரு பக்கம் லேப்டாப்பில் மெயில்களை பார்த்து கொண்டிருக்க, அர்ஜுன் மட்டும் ஒரு விதமான தயக்கத்தோடு அமர்ந்திருந்தான். விக்ரம் நித்யாவின் கையால் காஃபியை வாங்கி குடித்துவிட்டு அர்ஜுனை ஏறிட்டான். என்னடா அர்ஜுன், முகம் ஒரு மாதிரி இருக்கு? வித்யாவுக்கு எக்ஸாம் எல்லாம் நல்லா முடிஞ்சது தானே என்று அக்கறையுடன் கேட்டான். அர்ஜுன் மெல்ல வித்யாவை பார்த்தான். வித்யாவோ நீங்களே சொல்லுங்க என்பது போல சாடை காட்டினாள். அர்ஜுன் தொண்டையை சுத்தம் செய்து கொண்டு, அது வந்தண்ணா, வித்யா இந்த தடவை எக்ஸாமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா. அவளுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. அதனால் ஒரு வாரம் நாங்கள் 2 பேர் மட்டும் ஊட்டிக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று தயக்கத்துடன் கேட்டான். சித்தார்த் உடனே லேப்டாப்பை மூடிவிட்டு சிரித்தான். என்னடா அர்ஜுன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம்? விக்ரம் அண்ணன் இப்போ தான் ஸ்விஸ் போயிட்டு வந்தார். நீயும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றதுல என்ன தப்பு? கயல், நாமளும் பேசாமல் இவங்க கூடவே கிளம்பலாமா என்று விளையாட்டாக கேட்க, கயல்விழி அவனை முறைத்தாள். சும்மா இருங்க சித்தோ, அவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேசி வேணும்ல, நாம எதுக்கு நடுவில் என்றால். விக்ரம் நிதானமாக நித்யாவை பார்த்தான். நித்யா, அர்ஜுனை தான் சொல்றது சரிதான் விக்ரம். வித்யா பாவம், படிப்புன்னு ரொம்ப டயர்டாகிட்டா. அவளுக்கு ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் என்று பரிந்து பேசினாள். விக்ரம் புன்னகைத்து விட்டு, அர்ஜுன், நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லடா. நீயும் இந்த வீட்டோட ஒரு தூண் தான். உனக்கும் வித்யாவுக்கும் முழு சுதந்திரம் இருக்கு. ஊட்டியில் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இப்போதான் பெயிண்ட் அடித்து புதுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் தாராளமாக அங்கே தங்கிக்கலாம். ஆனால் ஒன்று, வித்யாவை நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அங்கே பயங்கர குளிராக இருக்கும் என்று அதிகாரத்தோடு தம்பியின் தோளை தட்டினான். அர்ஜுன் முகம் அப்படியே மலர்ந்தது. தேங்க்ஸ் அண்ணா. சித்து சார், நீங்கள் ஆஃபீஸ் வேலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றான். சித்தார்த் பெருந்தன்மையாக, நீ எதை பற்றியும் கவலைப்படாம போயிட்டு வாடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவனது கையை பலமாக பற்றி கொண்டான். நித்யாவும் கயல்விழியும் வித்யாவுக்கு தேவையான ஸ்வெட்டர் மற்றும் உடைகளை அடுக்கி பெட்டியில் வைக்க உதவி செய்தனர். விக்ரம் அர்ஜுனை தனியாக அழைத்து, அர்ஜுன், ஊட்டி ரோடு இப்போ கொஞ்சம் சரியில்லை. காரை கொஞ்சம் கவனமாக ஓட்டு. அப்புறம் வித்யாவுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் அங்கேயே வாங்கி கொடு. அவ சந்தோஷமா இருந்தா தான் உனக்கும் நிம்மதியா இருக்கும், சரியா என்று ஒரு அண்ணனாக அறிவுரை வழங்கினான். அனைவரிடமும் முறைப்படி விடை பெற்று கொண்டு அர்ஜுன் தனது காரை ஸ்டார்ட் செய்தான். வித்யா ஜன்னல் வழியாக நித்யாவுக்கும் கயல்விழிக்கும் கையசைத்து விட்டு அமர்ந்தாள். கார் கேட்டை தாண்டி செல்லும் போது அர்ஜுன் வித்யாவின் கையை பிடித்து கொண்டு, பாத்தியா வித்யா, எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா அனுப்பி வச்சாங்கன்னு. இனிமே ஒரு வாரம் இந்த உலகத்திலேயே நீயும் நானும் மட்டும்தான் என்று உற்சாகமாக சொன்னான். அந்த பெரிய பங்களாவில் ஒரு அழகான குடும்ப பிணைப்போடு அர்ஜுன் வித்யாவின் ஊட்டி பயணம் தொடங்கியது. அர்ஜுனின் கார் மெல்ல சென்னையின் போக்குவரத்து நெரிசலை தாண்டி பசுமை போர்த்திய நெடுஞ்சாலையில் சீரிப்பாய தொடங்கியது. வித்யா ஜன்னல் ஓரமாக அமர்ந்து வேகமாக பின்னோக்கி ஓடும் மரங்களையும் வயல்வெளிகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகம் அந்த பயணத்தின் உற்சாகத்தில் ஒரு தனி அழகுடன் விழுந்தது. அர்ஜுன் ஒரு கையால் ஸ்டியரிங்கை பிடித்தபடி மறு கையால் வித்யாவின் மென்மையான விரல்களை கோர்த்து கொண்டான். என்ன வித்யா, ரொம்ப அமைதியா இருக்க? விக்ரம் அண்ணன், சித்தார்த், கயல் எல்லாரையும் விட்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்க என்ன என்று குறும்புடன் கேட்டான். வித்யா அவனது தோளில் தலையை சாய்த்து கொண்டு, இல்ல அர்ஜுன், அவங்க எல்லாரும் நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைச்சப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. விக்ரம் மாமா எப்பவும் முரடா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் நம்ம கிட்ட எவ்வளோ மென்மையா நடந்துக்கிறாரு, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றாள். அர்ஜுன் சிரித்து கொண்டே, அண்ணன் அப்படித்தான் வித்யா, மேல ஒரு மாதிரி கரடு முரடா இருந்தாலும்
உள்ள இளநீர் மாதிரி இனிப்பானவர். சரி, இப்போ அவங்களையெல்லாம் விடு. இந்த ஒரு வாரம் நீ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்க போற. ஊட்டி மலைப்பாதை ஏற போகும்போது அந்த பனிமூட்டம் உன்னை அப்படியே கட்டி போடும் என்றான். கார் மேட்டுப்பாளையத்தை தாண்டி அந்த புகழ்பெற்ற ஊட்டி மலைச்சாலையில் நுழைய தொடங்கியது. கொண்டை ஊசி வளைவுகளில் கார் வளைந்து நெறிந்து ஏறும்போது வித்யா பயத்தில் அர்ஜுனின் கையை இறுக பற்றி கொண்டாள். அர்ஜுன், கொஞ்சம் மெதுவா போங்க, கீழே பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் கண்கள் விரிய சொல்ல அர்ஜுன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். பயப்படாத செல்லம், உன் புருஷன் ஒரு கை தெரிந்த டிரைவர். இதோ பாரு, மேகங்கள் நம்ம கார் கண்ணாடியை தொட்டுட்டு போகுது என்றான். அவன் சொன்னது போலவே உயரத்திற்கு செல்ல செல்ல பனிமூட்டம் காரை சூழ்ந்து கொண்டது. அர்ஜுன் காரை ஒரு அழகான அருவிக்கு அருகில் நிறுத்தினான். ஜன்னலை திறந்ததும் சில்லிட்ட காற்று அறைக்குள் நுழைந்து வித்யாவின் மேனியை வருடியது. அவள் சிலிர்த்து போய், அர்ஜுன் செம்ம குளிரு என்று தன் கைகளை அணைத்து கொண்டாள். அர்ஜுன் காரின் பின் சீட்டில் இருந்த அந்த மென்மையான கம்பளி போர்வையை எடுத்து அவள் மீது போர்த்தி அவளை அப்படியே இறுக்கமாக அணைத்து கொண்டான். இந்த குளிர்ல உனக்கு என் அணைப்பு தான் வித்யா பெரிய போர்வையா இருக்கும் என்று அவளது காதோரம் கிசுகிசுக்க வித்யா அவனது சட்டையை பிடித்து கொண்டு, நீங்க எப்பவுமே இப்படித்தான் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா என்று வெட்கத்துடன் கேட்டாள். அர்ஜுன் அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய முத்தத்தை பதித்து, இன்னும் ஊட்டிக்குள்ளேயே நுழையில வித்யா, அதுக்குள்ளேயே இப்படி கேட்டா எப்படி? அந்த பங்களாவுக்கு போனதுக்கு அப்புறம் பாரு என் ரொமான்ஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு என்று கண்ணடித்தான். கார் ஊட்டியை அடைந்த போது மாலை மங்கி இருந்தது. விக்ரம் சொன்ன அந்த பிரம்மாண்டமான கெஸ்ட் ஹவுஸ் ஒரு பெரிய தோயிலை தோட்டத்திற்கு நடுவே கற்களால் கட்டப்பட்ட ஒரு பழங்கால மாளிகை போல கம்பீரமாக நின்றிருந்தது. வாசலில் இருந்த பூச்செடிகள் பனியில் நனைந்து தலை சாய்த்து இவர்களை வரவேற்றன. அர்ஜுன் காரை நிறுத்திவிட்டு வித்யாவை தூக்கி கொண்டே காருக்கு வெளியே வந்தான். அர்ஜுன், என்ன பண்றீங்க? யாராவது பார்க்க போறாங்க, இறக்கி விடுங்க என்று வித்யா கால்களை உதைக்க அர்ஜுன் விடாமல், யாரும் பார்க்க மாட்டாங்கடி, இந்த தேயிலை தோட்டம் முழுக்க இப்போதைக்கு நாம மட்டும்தான், ஏன் ராணிய நான் தரையில நடக்க விட மாட்டேன் என்று அவளை தூக்கி கொண்டே அந்த பங்களாவிற்குள் நுழைந்தான். உள்ளே ஒரு பெரிய ஃபயர் பிளேஸ் எரிந்து கொண்டிருக்க அந்த அறையே இதமான சூட்டில் இருந்தது. அர்ஜுன் வித்யாவை மெல்ல ஒரு சோஃபாவில் அமர வைத்து அவளது காலணிகளை கழற்றினான். அவனது கைகளின் சூடுபட்டதும் வித்யா கண்கள் செருக அப்படியே சாய்ந்தாள். அர்ஜுன், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு என்று அவள் முணுமுணுக்க அர்ஜுன் அவளுக்கு மிக அருகில் வந்து, இந்த இடத்த விட நீ தாண்டி இப்போ என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுற என்று அவளது கன்னத்தை வருடினான். அந்த ஊட்டியின் முதல் இரவு ஒரு புதிய காதலின் தொடக்கமாக அங்கே மலர்ந்தது. அந்த பழைய கற்களால் கட்டப்பட்ட ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ் வெளியே படர்ந்திருந்த கடும் பனிமூட்டத்திற்கு நடுவே ஒரு மர்மமான அழகோடு நின்றது. ஜன்னல் கண்ணாடிகளில் பனித்துளிகள் மெல்ல வழிந்து கொண்டிருக்க உள்ளே ஃபயர் பிளேஸில் எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டைகளின் சத்தம் அந்த அமைதியை உடைத்து கொண்டிருந்தது. அர்ஜுன் வித்யாவை மெல்ல அந்த மென்மையான சோஃபாவில் இருந்து எழுப்பி அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான். அவளது விரல்கள் குளிரில் ஐஸ் கட்டி போல சில்லிட்டு போயிருப்பதை உணர்ந்தவன் தன் இரு கைகளாலும் அவளது கைகளை தேய்த்து சூடு வரவழைத்தான். என்ன வித்யா, கை இவ்வளோ ஜில்லிட்டு போயிருக்கு? நான் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு குளிரலாமா என்ன என்று அர்ஜுன் அவளது கண்களை ஆழமாக பார்த்து கேட்க வித்யா அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். இல்ல அர்ஜுன், இந்த குளிர் ஒரு மாதிரி புதுசா இருக்கு. அதுவும் இங்க நம்ம 2 பேர் மட்டும்தாங்கிறது இன்னும் நடுக்கத்தை கொடுக்குது என்று முணுமுணுத்தாள். அர்ஜுன் அவளது முகவாயை தூக்கி, அந்த பயத்தை இப்பவே ஓட ஓட விரட்டுறன் பாரு என்று சொல்லி அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு மாடியில் இருந்த தன்னுடைய படுக்கை அறைக்கு சென்றான். அந்த அறை முழுவதும் தேக்கு மர வேலைப்பாடுகளால் சொலித்தது. மெத்தையின் மீது தடிமனான கம்பளி போர்வைகள் விரிக்கப்பட்டிருந்தன. அர்ஜுன் அவளை மெத்தையில் மெல்ல சாய்த்தான். வித்யா அணிந்திருந்த அந்த சுடிதாரின் துப்பட்டா விலகி அவளது கழுத்து சரிவை வெளிப்படுத்த அர்ஜுன் அங்கேயே தன் இதழ்களால் தடம் பதித்தான்.
வித்யா சிலிர்த்து போய் அவனது சட்டையை இறுக்க பற்றி கொண்டாள். அர்ஜுன், மெதுவா என்று அவள் கெஞ்ச, அர்ஜுன் அவளது காதோரம் குனிந்து, இன்னைக்கு மெதுவா எல்லாம் இருக்க முடியாது வித்யா, இந்த ஊட்டி குளிருக்கு இதமான சூடு வேணும் இல்ல என்று கிசுகிசுத்தான். அவன் மெல்ல அவளது சுடிதாரின் பின்னால் இருந்த ஜிப்பை இறக்கினான். அவனது விரல்கள் அவளது முதுகின் மென்மையை வருடிய போது வித்யா ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல துடித்தாள். அர்ஜுன் அவளது ஆடையை மெல்ல விலக்கி அவளது மேனியை அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஆராதனை செய்தான். அவளது தோல் தங்கம் போல மின்ன அர்ஜுன் அவளது தோள்களில் தன் பற்களால் ஒரு மெல்லிய கடியை பதித்தான். ஆ அர்ஜுன், வலிக்குது என்று அவள் சினுங்க, இந்த வலிதான் நம்ம காதலோட அடையாளம் வித்யா என்று சொல்லி அவளது இதழ்களை ஆழமாக சிறைப்பிடித்தான். விக்ரமின் முரட்டுத்தனமான காதலுக்கு நேர்மாறாக அர்ஜுனின் முத்தங்கள் ஒரு தேன்மழையைப் போல மென்மையாகவும் அதே சமயம் ஆழமாகவும் இருந்தன. அவன் மெல்ல அவளுக்குள் சங்கமித்த போது வித்யா அவனது தோள்களை தன் நகங்களால் கீறி தன் உச்சக்கட்ட உணர்வை வெளிப்படுத்தினாள். அந்த ஊட்டியின் கடும் குளிரிலும் அந்த அறைக்குள் ஒரு வெப்ப புயல் வீசியது. அர்ஜுன் அவளது ஒவ்வொரு அசைவிற்கும் ஈடு கொடுத்து அவளை ஒரு மலரை போலவே கையாண்டான். அவளது கூந்தலை வருடி அவளது நெற்றியில் வழிந்த வியர்வையை தன் இதழ்களால் போற்றினான். வித்யா, நீ என் உயிர்டி, உன்னை அடையிற இந்த நிமிஷம் நான் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது என்று அர்ஜுன் மூச்சிறைக்க சொல்ல வித்யா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு, அர்ஜுன், நீங்க இல்லாம நான் இல்லை, என்னையும் உங்க கூடவே எப்பவும் வச்சுக்கோங்க என்று உருகினாள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரும் அந்த தடிமனான கம்பளி போர்வைக்குள் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டிக்கொண்டு படுத்திருந்தனர். வெளியே காற்று பலமாக வீசும் சத்தம் கேட்டது. ஆனால் உள்ளே அவர்களின் இதயம் ஒரே தாளத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, இப்போ குளிர் போயிடுச்சா என்று கேட்க வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, குளிர் மட்டுமில்ல அர்ஜுன், என் மனசுல இருந்த பயமும் போயிடுச்சு, நீங்க இருந்தா எனக்கு எதுவுமே போதும் என்று சொல்லி சிரித்தாள். அந்த ஊட்டியின் முதல் இரவு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத காவியமாக மாறியது. அன்று காலை அந்த பெரிய பங்களாவின் டைனிங் டேபிள் வழக்கத்தை விட கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அர்ஜுனும் வித்யாவும் ஊட்டிக்கு கிளம்பி சென்றிருந்ததால் அந்த இடம் கொஞ்சம் காலியாக தெரிந்தது. விக்ரம் தனது லேப்டாப்பில் ஏதோ ஒரு பிசினஸ் ரிப்போர்ட்டை பார்த்தபடியே காஃபி குடித்து கொண்டிருந்தான். நித்யாவும் கைல்விழியும் ஒருத்தருக்கொருவர் சிரித்து பேசிக்கொண்டே தோசைகளை பரிமாறிக்கொண்டிருந்தனர். சித்தார்த் மெல்ல தனது தட்டை நகர்த்தி வைத்துவிட்டு தொண்டையை சுத்தம் செய்து கொண்டான். அவனது முகத்தில் ஏதோ ஒரு தயக்கமும் அதே சமயம் ஒரு உறுதியும் தெரிந்தது. அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சித்தார்த் மெல்ல ஆரம்பித்தான். விக்ரம் லேப்டாப்பில் இருந்து கண்களை எடுக்காமலேயே, சொல்லுடா சித்து, என்ன விஷயம்? பிசினஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா என்று கேட்டான். இல்லைண்ணா, அதெல்லாம் இல்லை. நாங்கள் இங்கே வந்து தங்கி இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நீங்களும் நித்யானியும் சுவிட்சர்லாந்துலேருந்து சேஃபாக வந்துட்டீங்க. அர்ஜுனும் வித்யாவும் இப்போது அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கிளம்பலாம்னு இருக்கிறோம் அண்ணா. அங்கே அப்பாவும் அம்மாவும் மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கும் வயசாகுது. நாம் இங்கேயே இருக்கிறது அவங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல என்று சித்தார்த் நிதானமாக சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் தோசை ஊற்றி கொண்டிருந்த கைல்வெளியின் கை அப்படியே நின்றது. அவளும் நித்யாவும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். நித்யாவின் முகம் சட்டென்று வாடி போனது. விக்ரம் லேப்டாப்பை டக்கென்று மூடிவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தவன் அவனது கண்கள் சிவந்து போய் இருந்தது. என்னடா சொல்ற சேத்து, இங்க உனக்கு என்ன குறை? இந்த வீடு உன்னோடது இல்லையா? நாம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம்னு தானே நான் ஆசைப்படுறேன். இப்போ எதுக்கு திடீர்னு கிளம்பணும்னு சொல்ற என்று அதிகாரமான அதே சமயம் ஆதங்கமான குரலில் கேட்டான். சித்தார்த் விடாமல் பேசினான். அண்ணா, அப்படி இல்லை. உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்னைக்குமே அடிமைதான். ஆனா பெத்தவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க மனசு நம்ம பையன் நம்ம கூட இல்லையேங்கிற ஏக்கம் இருக்கும். கைல்வெளிக்கும் அங்கே போனால் சில பொறுப்புகள்லாம் இருக்கு. இவ்வளவு நாள் நீங்கள் ஊரில் இல்லையேன்னு தான் நான் இங்கேயே தங்கியிருந்தேன்.
இப்பதான் நீங்க வந்துட்டீங்க, இனிமே நாங்க அங்க இருக்கிறது தானே முறைன்னு தோணுது என்றான். நித்யா மெல்ல முன்னே வந்து, சித்து இன்னும் கொஞ்ச நாள் இருங்களேன், கயல் இல்லாம என்னால் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது. நாங்கள் 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக இங்கே இருக்கிறோம் தெரியுமா என்று கெஞ்சினாள். விக்ரம் விடவில்லை. சித்தார்த், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அர்ஜுனும் வித்யாவும் ஊட்டியிலிருந்து வர்ற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். அவங்க வந்ததுக்கு பிறகு நாம எல்லாருமா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீ இங்கிருந்து கிளம்புற பேச்சு வரக்கூடாது, புரியுதா என்று விக்ரம் தனது இறுதி முடிவை சொல்வது போல ஆணித்தரமாக சொன்னான். விக்ரமின் அந்த பிடிவாதத்திற்கு முன்னால் சித்தார்த்தால் மேற்கொண்டு பேச முடியாமல், சரியண்ணா, அவங்க வரட்டும், அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான். சிறிது நேரம் கழித்து சித்தார்த் தனது அறைக்குள் நுழையும் போது கயல்விழி அங்கே சோகமாக அமர்ந்திருந்தாள். சித்தார்த்தை பார்த்ததும் அவள் எழுந்து அவனது கையை பிடித்து கொண்டு, ஹே சித்து, ஏன் இப்படி திடீர்னு கிளம்பணும்னு சொன்னீங்க? எனக்கு இங்க நித்யானி கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்யா கூட இருக்கும்போது டைம் போறதே தெரியல. இந்த வீடும் ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது, இங்கேயே இருந்தா என்ன என்று கயல்விழி தனது ஆசையை சொன்னாள். சித்தார்த் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டு அவளது கண்களை நேராக பார்த்தவன், கயல், எனக்கு புரியுது, உனக்கு இங்க வசதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா கயல், 1000 தான் இருந்தாலும் மற்றவங்க வீட்டில் நாம எவ்வளோ நாளைக்கு தங்க முடியும்? இது விக்ரம் அண்ணா வீடு. இப்போ அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு தனி பிரைவசி வேணும். அதே மாதிரி அர்ஜுனுக்கும் வேணும். நாம இங்கேயே இருக்கிறது சில நேரங்கள்ல அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கலாம்டி என்று நிதானமாக விளக்கினான். கயல்விழி ஏதோ சொல்ல வர சித்தார்த் அவளது இதழ்களில் விரலை வைத்து தடுத்தவன், முக்கியமான விஷயம், நம்ம அப்பா அம்மா கயல், அவங்க 2 பேரும் மட்டும் அந்த வீட்டில் தனியா இருக்காங்க. நாம் அங்கே போனாதான் அந்த வீடு முழுமையாகும். நம்ம வீட்டு சாப்பாடோட அம்மாவோட கையால் சாப்பிட்ற சுகமே தனி கயல். உனக்கு நான் அந்த வீட்லேயே எல்லா வசதிகளையும் செஞ்சு தரேன். அண்ணங்கிட்ட பேசுறது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் பிரிஞ்சு போகிறதுனால நம்ம பாசம் ஒன்றும் குறைய போகிறது இல்லையே. நாம் அடிக்கடி இங்கே வரலாம், அவங்கள அங்கே கூப்பிடலாம். ஆனால் இப்போ நாம் கிளம்புறது தான் சரி என்றான். கயல்விழி ஒரு நிமிடம் யோசித்தாள். சித்தார்த் சொல்வதில் இருக்கும் நியாயம் அவளுக்கு புரிந்தது. அவனது பொறுப்புணர்வை பார்த்து அவளுக்கு பெருமையாகவும் இருந்தது. சரிங்க சித்து, நீங்க சொல்றதுதான் சரி. நான் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சுட்டேன். நம்ம வீட்டுக்கு நாம போறதுதான் முறை. அர்ஜுன் வந்ததும் கிளம்பிடலாம் என்று சொல்லி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். சித்தார்த் அவளது உச்சந்தலையில் முத்தமிட்டு, இதுதான் என் செல்லம், நாம நம்ம வீட்டில் இன்னும் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணலாம், ஓகேவா என்று வம்பிழுக்க கயல்விழி வெட்கத்தில் அவனது நெஞ்சில் செல்லமாக ஒரு குத்து விட்டாள். அந்த பெரிய பங்களாவில் இருந்து விடைபெறும் அந்த மனநிலையை இருவரும் மெல்ல ஏற்க தொடங்கிட்டனர். ஊட்டியின் அதிகாலை பனி அந்த கெஸ்ட் ஹவுஸின் ஜன்னல் ஓரங்களில் முத்து முத்தாக ஒட்டியிருந்தது. அறையினுள் இருந்த ஹீட்டரின் இதமான சூட்டில் அர்ஜுனின் மார்பில் முகம் புதைத்து உறங்கிக் கொண்டிருந்த வித்யா ஜன்னல் வழியாக ஊடுருவிய மெல்லிய சூரிய ஒளியால் கண் விழித்தாள். அர்ஜுன் ஏற்கனவே விழித்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான். குட் மார்னிங் வித்யா. என்ன, நேற்று நைட்டு அந்த அலைச்சல், அப்புறம் நம்ம ஸ்பெஷல் ஒர்க் அவுட் எல்லாம் சேர்த்து உன்னை ரொம்ப அசதியாக்கிடுச்சா என்ன என்று அவன் குறும்புடன் கேட்க வித்யா வெட்கத்தில் போர்வையை இழுத்து முகத்தை மறைத்து கொண்டாள். அர்ஜுன், எழுந்ததும் ஆரம்பிச்சிட்டிங்களா? போங்க, நான் குளிக்க போறேன் என்று அவள் ஓட முயல அர்ஜுன் அவளது இடையை பற்றி இழுத்து மீண்டும் மெத்தையில் வீழ்த்தினான். இப்போ எங்க ஓடுற நீ? இன்னைக்கு நாம ஊட்டியவே ஒரு கை பார்க்க போறோம், சீக்கிரமா கிளம்பு என்று சொல்லி அவளது நெற்றியில் அழுத்தி ஒரு முத்தமிட்டான். சிறிது நேரத்தில் இருவரும் தயாராகி வெளியே வந்தனர். அர்ஜுன் ஒரு ஸ்டைலான லெதர் ஜாக்கெட்டை அணிந்திருக்க, வித்யா ஒரு மென்மையான லாவெண்டர் நிற ஸ்வெட்டரில் தேவதையை போல தெரிந்தாள். அவர்கள் முதலில் சென்றது அந்த புகழ்பெற்ற பைகாரா ஏரிக்கு. கூட்ட நெரிசல் இல்லாத ஒரு ஏரி பகுதியில் அர்ஜுன் அவனது ஒரு சிறிய ஸ்பீட் போட்டை வாடகைக்கு எடுத்தான். அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு, மெதுவா என்று வித்யா அவனது கையை ஈர்க்க பற்றி கொண்டாள்.
அர்ஜுன் போட்டை வேகம் எடுக்க செய்த போது சில்லிட்ட தண்ணீர் துளிகள் வித்யாவின் முகத்தில் தெரித்தன. வித்யா, இங்க பாரு, இந்த தண்ணி உன் முகத்துல பட்டு தெரிக்கும் போது வர்ற அந்த ஷைனிங் இருக்கே, அதுக்கு முன்னாடி இந்த ஏரியோட அழகே வேஸ்டடி என்று அர்ஜுன் அவளது காதோரம் கூறினான். வித்யா சிரித்து கொண்டே, ரொம்ப தான் ஐஸ் வைக்கிறீங்க அர்ஜுன் என்றாள். ஐஸ் இல்ல வித்யா, உண்மை. இந்த ஊட்டி குளிர்ல எல்லாரும் நடுங்குறாங்க. ஆனா உன் கூட இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏதோ கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரியே ஒரு ஹீட் ஏறுது. அது ஏன்னு உனக்கு தெரியுமா என்று அவன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைக்க, ஏன் என்று வித்யா அவனது கண்களை பார்த்து கேட்டாள். ஏனா என் பொண்டாட்டி ஒரு லிவிங் ஹீட்டர் என்று சொல்லி அவளது மூக்கோடு மூக்கு உரசினான். அந்த ஏரியின் நடுவே யாருமே இல்லாத அந்த தனிமையில் அவர்களின் அந்த சிறு உரையாடல் ஒரு தீவிரமான ரொமான்ஸாக மாறியது. அங்கிருந்து அவர்கள் தொட்டபெட்டா உச்சிக்கு சென்றனர். மேகங்கள் காலடியில் தவழ்ந்து கொண்டிருக்க அர்ஜுன் வித்யாவை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு அந்த பள்ளத்தாக்கை பார்த்தான். வித்யா, அங்க பாரு, அந்த மேகங்கள் ஒன்னோட ஒன்னு மோதி பிரியுது பாரு. ஆனா நாம அப்படி இல்லை. நாம 2 பேரும் இந்த மலை மாதிரி எப்பவும் ஒன்னாவே இருப்போம் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். அவன் திடீரென வித்யாவை தூக்கி ஒரு பாறையின் மீது அமர வைத்தான். வித்யா, இப்போ ஒரு ரீல்ஸ் எடுக்கலாமா என்று அவன் கேட்க, அர்ஜுன் இங்கேயுமா என்று அவள் சிரித்தாள். பின்ன இந்த உலகத்துக்கே தெரிய வேண்டாமா இந்த அர்ஜுனோட வைஃப் எவ்வளோ கியூட் அண்ட் ஹார்ட்னு என்று சொல்லி அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து ஒரு மெல்லிய இசைக்கு அளவளோடு சேர்ந்து அசைந்தான். மதிய உணவை ஒரு அழகான எஸ்டேட் உணவகத்தில் முடித்துவிட்டு அவர்கள் தேயிலை தோட்டங்களுக்குள் நுழைந்தனர். பச்சை பசேலென விரிந்திருந்த அந்த தோட்டங்களுக்கு நடுவே வித்யா ஓடி ஆடி விளையாடினாள். அர்ஜுன் அவளை துரத்தி சென்று பிடித்து ஒரு பெரிய மரத்தின் பின்னால் தள்ளினான். அர்ஜுன், என்ன பண்றீங்க என்று அவள் மூச்சிறைக்க அர்ஜுன் அவளது இரு கைகளையும் மரத்தோடு சேர்த்து அழுத்தி பிடித்தவன், வித்யா இங்க பாரு, இந்த தேயிலை செடிகள் எல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுது. ஏன்னா அதோட மனத்தை விட உன் கழுத்து சரிவிலிருந்து வர்ற அந்த மல்லிகைப்பூ வாசம் என்னை அப்படியே கிறங்கடிக்குதுடி என்று ஆவேசமாக சொன்னபடி அவளது கழுத்தில் தன் முகத்தினை புதைத்தான். வித்யா நிலை குளிர்ந்து போய் அவனது சட்டையை பற்றி கொண்டாள். அர்ஜுன், யாராவது பார்த்துட்டு போறாங்க என்று அவள் முணுமுணுக்க, பார்க்கட்டுமே, ஏன் பொண்டாட்டிய நான் கொஞ்சத்துக்கு இந்த ஊட்டியே சாட்சியா இருக்கட்டும் என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தினை பதித்தான். அந்த தேயிலை தோட்டத்தின் அமைதியில் அவர்களின் மூச்சு காற்று மட்டும் ஒரு புதிய காதலின் மொழியை பேசிக் கொண்டிருந்தது. மாலை நேரம் நெருங்க நெருங்க குளிர் அதிகமாக தொடங்கியது. அர்ஜுன் வித்யாவை காரில் அமர வைத்து அவளது சீட் பெல்ட்டை போடும் போது மிக நெருக்கமாக வந்தான். வித்யா, இன்னைக்கு நைட்டு இன்னும் ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா அந்த ரூம்ல நாம மட்டும்தான். அந்த ஃபயர் பிளேஸ் முன்னாடி என்ன ரெடியா என்று அவன் கண்ணடிக்க வித்யா அவனது நெஞ்சில் செல்லமாக ஒரு குத்துவிட்டு தலையை திருப்பிக் கொண்டாள். ஆனால் அவளது இதழோரம் ஒரு கள்ளச்சிரிப்பு மின்னியது. ஊட்டியின் அந்த பனி இரவு தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே இருந்த அந்த பழைய பங்களாவை மெல்ல தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டது. வெளியே ஊசி போன்ற குளிர்காற்று ஜன்னல் கதவுகளை மோதி ஒருவித இசையை எழுப்ப உள்ளே ஃபயர் பிளேஸில் எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டைகள் அந்த அறைக்கு ஒரு ஆரஞ்சு நிற ஒளியையும் இதமான கதகதப்பையும் தந்து கொண்டிருந்தன. அர்ஜுன் குளித்துவிட்டு ஒரு மெல்லிய காட்டன் டிஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸை அணிந்து வெளியே வந்தான். வித்யா அப்பொழுது தான் குளித்து முடித்துவிட்டு ஒரு நீண்ட பட்டு போன்ற நைட்டியின் மேல் மென்மையான கம்பளி அங்கியை அணிந்து தன் ஈர கூந்தலை துடைத்தபடியே வெளியே வந்தாள். அவளது முகம் அந்த குளியலுக்கு பின் இன்னும் பொலிவோடும் பனித்துளிப்பட்ட மலர் போலவும் ஜொலித்தது. அர்ஜுன் அவளையே இமைக்காமல் பார்த்தபடி அந்த நெருப்புக்கு அருகே இருந்த மென்மையான தரைவிரிப்பில் அமர்ந்தான். வித்யா, இங்கு வந்து உட்காரடி என்று அவன் கை காட்ட வித்யா மெல்ல நடந்து வந்து அவனது மடியில் சாய்ந்து அமர்ந்தாள். அர்ஜுன் அவளது ஈரக்கூந்தலை தன் கைகளால் வருடி அவளது கழுத்து சரிவில் தன் முகத்தை புதைக்க, அர்ஜுன் என்ன இது
இன்னும் முடி கூட காயல என்று வித்யா மெல்லமாக சினுங்க, இந்த ஈரக்கூந்தலோட வாசம் இருக்கே அது எந்த பர்ஃப்யூம்லையும் கிடைக்காது வித்யா. இந்த ஊட்டி குளிர்ல உன் உடம்போட இந்த சூடு என்னை அப்படியே கிறங்கடிக்குதுடி என்று அவன் அவளது காதோரம் கிசுகிசுத்தவன் மெல்ல அவளது அங்கியை விலக்கி அவளது தோள்பட்டைகளில் தன் இதழ்களால் தடம் பதித்தான். வித்யா சிலிர்த்து போய் அவனது கைகளை இறுக பற்றி கொண்டாள். அர்ஜுன், நேத்துதான் நாம என்று அவள் இழுக்க அர்ஜுன் அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். நேத்து நடந்தது வேற வித்யா. இன்னைக்கு உன்கிட்ட நான் பார்க்குற அந்த ஒரு நெருக்கம் இருக்கே அது எனக்கு இன்னும் பசியை தூண்டுது. இந்த உலகத்துல இப்போ நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு ஒரு புது பாடம் சொல்லி கொடுக்குது என்று ஆவேசமாக சொன்னபடி அவளது இதழ்களை ஆழமாக சிறைப்பிடித்தான். நெருப்பு எரிந்து கொண்டிருந்த அந்த ஒளியில் அவர்களின் நிழல்கள் சுவரில் நடனமாடின. அர்ஜுன் அவளை மெல்ல அந்த தரை விரிப்பிலேயே சாய்த்தான். அவனது கரங்கள் அவளது மேனி முழுவதையும் ஒரு ஓவியன் தூரிகையால் வருடுவது போல மென்மையாக வருடின. வித்யா, நீ வெறும் என் பொண்டாட்டி மட்டும் இல்லடி, நீ ஏன் அடிக்ஷன் டி. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால தள்ளி இருக்கவே முடியல என்று மூச்சிறைக்க சொன்னான். அவன் அவளது கழுத்திலிருந்து மெல்லே கீழே இறங்கி அவளது இடையை சுற்றி தன் நகங்களால் ஒரு மெல்லிய கோடு வரைய வித்யா உணர்ச்சி பெருக்கில் அவனது தோள்களை தன் கால்களால் பின்னிக் கொண்டாள். அந்த பனி இரவின் அமைதியில் அவர்களின் மூச்சு காற்று மட்டும் ஒரு போர்க்களத்தின் சத்தமாக ஒலித்தது. அர்ஜுன் அவளுக்குள் தீவிரமாக இயங்க தொடங்கிய போது வித்யா அவனது முதுகை தன் நகங்களால் கீறி அர்ஜுன் அர்ஜுன் என்று அவனது பெயரை ஒரு ராகமாக பாடினாள். அந்த தீவிரமான சங்கமம் நீண்ட நேரம் நீடித்தது. இருவரும் ஒருவரையொருவர் ஆட்கொண்டு அந்த தேயிலை தோட்டத்து பங்களாவையே காதலால் அதிரச் செய்தனர். சிறிது நேரம் கழித்து இருவரும் வியர்வை சொட்ட சொட்ட அந்த நெருப்புக்கு அருகிலேயே ஒருவரையொருவர் அணைத்தபடி படுத்திருந்தனர். அர்ஜுன் அவளது நெற்றியில் விழுந்த வியர்வையை தன் இதழ்களால் ஒற்றி எடுத்தவன், இப்போ சொல்லு வித்யா, இந்த ஊட்டி குளிர் அதிகமா இல்ல உன் புருஷனோட சூடு அதிகமா என்று குறும்புடன் கேட்டான். வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, நீங்க ஒரு முரட்டுத்தனமான காதலன் அர்ஜுன், ஆனா அந்த முரட்டுத்தனத்துல இருக்கிற அந்த ஒரு பாதுகாப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய முத்தத்தினை பதித்தாள். வெளியே பனிப்பொழிவு அதிகமாக தொடங்க உள்ளே அவர்களின் காதல் ஒரு அணையாத நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது.